நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர வி.ஆர். ராஜா குளத்தூர் என்று பேசுகிற ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1248வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆனந்த சாகரம்ன்ற ஒரு நூல் எப்படி உண்டாயிற்றுன்றதை பார்க்க போகிறோம். இதில் வந்து நீலகண்ட தீட்சிதரோட வரலாறு, அப்பைய தீட்சிதரை பற்றிலாம் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன் ஒரு தடவை, நாட் இன் டீட்டெயிலு. இன்றைக்கி திரு விவேக் சரபேஸ்வர் வந்து எனக்கு அனுப்பிச்சு இருந்தது. சாயந்தரம் இப்போ வந்த உடனேயே இதை பற்றி இப்போ வசந்த நவராத்திரியாருக்கு நீ கட்டாயம் பேசணும் அப்படின்றதில் இதை நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த ஆனந்த சாகரம்ன்ற இந்த நூல் யாரால் இயற்றப்பட்டது? நீலகண்ட தீட்சிதர். நீலகண்ட தீட்சிதர் யார்? அப்பைய தீட்சிதருடைய தம்பி வைத்திய பேரன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து இந்த உட்கார்ந்துருக்கவர், இந்த ஜடாமுகல் மாட வச்சுட்டுருக்கார் இல்லையா, அவர் வந்து அப்பைய தீட்சிதர். இந்த குடுமையோடு அந்த பையன் நமஸ்காரம் பண்ணுறானே, அந்த பையன் தான் வந்து நீலகண்ட தீட்சிதர். இப்போ வந்து இந்த இதை பார்க்கலாம். இப்போ அப்பைய தீட்சிதர் பற்றி பலருக்கும் தெரிந்திருக்கும். அவர் தம்பியின் பேரன் நீலகண்ட தீட்சிதர். இவர் மதுரையில் நாயக்க அரசர்கள் இருந்த காலத்தில் மந்திரியாக இருந்தவர். அப்பைய தீட்சிதர் 72 வயது வாழ்ந்தார். அப்போது நீலகண்ட தீட்சிதர் வயசு வந்து 8 வயசு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சமாச்சாரம் இருக்கு. நான் பேசினதில்லை இந்த டாப்பிக்கை, இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்பைய தீட்சிதருக்கு 72 வயசு இருக்கும்போது நீலகண்ட தீட்சிதருக்கு வயசு 8. அப்பைய தீட்சிதருக்கு குழந்தை நீலகண்டன் மீது அலாதி பிரியம் இருந்தது. அப்பொழுதெல்லாம் சம்ஸ்கிருதம் சிறு வயதிலேயே சற்று கற்றுத்தரப்பட்டு அதிலேயே பேசுவது வழக்கமாக இந்த காலம். தீட்சிதர் தனது கடைசி காலத்தில் குழந்தையிடம் விளையாட்டாக ஆபதி கிம் கரணீயம் என்று கேட்டார். ஆபதி கிம் கரணீயம் என்று கேட்டாராம். அதற்கு பதிலாக 8 வயசு குழந்தை யார்? நீலகண்ட தீட்சிதர். ஸ்மரணாயாம் சரணயுக்களும் அம்பாயாம் என்று சொல்கிறது என்று சொன்னதாகவும், ஆபதி கிம் கரணீயம்னா ஆபத்து வந்தால் என்ன செய்யணும்னு கேட்குறார் யார்? அப்பைய தீட்சிதர். அதுக்கு நீலகண்ட தீட்சிதர் சொல்கிற குழந்தை, இந்த குழந்தை சொன்ன பதில் தான் வந்து என்னவென்றால், பரதேவதியின் பாதார விந்தத்தை நினைத்து கொள்ள வேண்டும் என்பது. இத்துடன் நின்றதாக இல்லை இந்த சம்பாஷணை என்றால், அடுத்ததாக அப்பைய தீட்சிதர் தஸ்மரணம் கிங் குருதே என்று கேட்கிறார். அதாவது அப்படி நினைத்தால் என்ன பயன்? அதுக்கு அந்த குழந்தை சொல்றது, பிரம்மாதீனபி இங்கரி குருதே, அதாவது பராம்பிகையின் பாதார விந்தத்தை ஸ்மரணித்தவருக்கு பிரம்மாதி தேவர்கள் சேவை செய்வார்கள் என்று பொருள். இவ்வாறாக சிறு குழந்தைய பருவத்திலேயே அம்பிகையருளால் வாக் விலாசத்தை பெற்றவர் நீலகண்ட தீட்சிதர். இவர் ஆனந்த சாகரஸ்தவம் என்று மீனாட்சி அம்மன் மேல் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கிறார். அதிலே தத் பாத பக்தி ரகிதோமா மம மாசு வம்ச தத் சேவையா விரகிதம் மம மாசு சாயு என்று சொல்கிறார். இதன் பொருள், அம்பிகே, அடுத்ததாக எனக்கு எந்த பிறவி வேண்டுமானாலும் வரலாம், எனக்கு எங்கு வேண்டுமானாலும் பிறக்கலாம், அது என் கையில் இல்லை. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் என்று சொல்லி, உன் பாதார விந்தத்தில் பக்தி இல்லாத வம்சத்தில் எனக்கு அடுத்த பிறவி வேண்டான்ற
உன் பாதார மந்திரத்தில் பக்தி உள்ள குடும்பத்தில் நான் பிறக்கணும்னு வேண்டிக்கிறார். இவர் சாக்தர் ஆயினும் பராசக்தியை மட்டுமில்லாது எல்லா தெய்வங்களையும் போற்றி சோகங்கள் செய்திருக்கிறார். ஒரு இடத்தில் அம்பாளை தாயாராக விழித்து, உனக்கும் எனக்கும் தாய் குழந்தை என்ற சம்பந்தம் இருக்கிறது. நான் என்ன தவறு செய்தாலும் அசட்டுத்தனமாக அல்லது விவேகமாக உன்னை நினைக்காதிருந்தாலும் நீ என் காதையை பிடித்து இழுத்து உன் பக்கம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று உரிமையுடன் சொல்கிறார். மதுரையின் நாயக அரசர்கள் ஆண்ட காலத்தில் மந்திரியாக இருந்தவர் நீலகண்ட தீட்சிதர். இவரது மேற்பார்வையில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுத புது மண்டபம். இங்குள்ள சிற்பங்கள் மிகுந்த வேலைப்பாட்டுடன் இருக்கிற ரொம்ப அழகாக. புது மண்டபத்தில் போய் பார்த்தா இப்போ தனியாக டிக்கெட்லாம் கூட போட்டிருக்காங்கன்னு கேள்வி. அதில் இப்போ பலவிதமான சிற்பங்கள்லாம் இருக்குது. அதில் திருமலை நாயக்கர் மனைவியோடலாம் இருக்க மாதிரி இருக்குது. நாயக்க அரசர்கள் தம் சிலைகளையும் தம் துணைவியார் சிலைகளையும் தாம் நிபந்தம் அளித்து சிறப்புற செய்யும் கோவில்களை நிறுவது வழக்கம். அதுபோல புது மண்டபத்திற்கு சிற்பங்கள் செதுக்கும் சமயத்தில் வணங்கிய நிலையில் தம்மை துணைவியாரும் கூடிய சிலையினையும் வடிக்க சொன்னார். அரசர் இந்த சிலைகளை தலைமை சிற்பியே அரசர் மற்றும் மகாராணிகள் சிலையினை வடிக்கிறார். அது மாதிரி பண்ணும்போது ஒரு இந்த கல் பசந்த இதாக இருந்தது, சிப்பாருது. பட்டத்து ராணியினுடைய தொடக்கட்ட மிகுந்த கவலையற்ற சிற்பி வேறு சிலை மீண்டும் செய்ய கருத்து அறிந்திருக்க முயல்கிறார். மேற்பார்வையிடம் வந்த நீலகண்ட தீட்சிதர் இதை அறிந்து சிலையனை பார்த்து பின் சிற்பியிடம், அரசிக்கு இங்கு மச்சம் இருப்பது உண்மைதான், எனவே அந்த சிலை அவ்வாறே இருக்கட்டும் என்று கூறி சென்று விடுகிறார். அரசர் சிலையை பார்வையிட வருகையில் இந்த செய்தி சொல்லப்பட்டு பின்னப்பட்ட இந்த சிலையே இருக்கலாமா என்று கேட்க, அரசியின் அந்தரங்கம் எப்படி தெரிந்தது நீலகண்ட தீட்சிதருக்கு ராஜாவுக்கு ஒரு அதிர்ச்சியாகிடுறது. ஒரே கோபத்தோடு அரண்மனைக்கு போயிடுறான். சேவகர்கள் நீலகண்டன் இல்லத்துக்கு அப்போ அவனுக்கு எப்படியே தண்டனை கொடுக்கணுன்ற மாதிரி அசட்டுத்தனம், விநாசகாலே விபரீத புத்தி. ராஜா திருமலை நாயக்கர் கூட்டம் சொல்கிறான். யார நீலகண்ட தீட்சிதர் அகால நேரத்தில் ராத்திரி வேளையில். சேவகர்கள் நீலகண்ட இல்லத்திற்கு வந்த சமயத்தில் அவர் நித்திய பூஜை அளிப்பதே இருந்தார். அப்பொழுது அரசு சேவகர்கள் தமக்காக காத்திருப்பதை உணர்ந்து தம் ஆத்ம சக்தியினாலேயே அரசனது எண்ணத்தை அறிந்து அவர் தன் தண்டனைக்காக சமமாக தானே தமது பூஜையில் இருக்கும் சுடரொழியால் கற்பூர தீபார்த்தியை பண்ணிட்டு அந்த 2 கற்பூரத்தையும் கண்ணில் வச்சுடுறார். அவர் 2 கண்ணு புசுங்கி போயிடுறது. இப்போ சொல்கிறா சேவகர்கிட்ட, ராஜா என்ன தரணும்னு ஆசைப்பட்டானோ நான் வச்சுட்டேன்னு சொல்லி விடுறார். பின்ன அரசர் சேவகருடன் அரசவை வருகிறார். யாரும் எதுவும் சொல்லும் முன்னரே தாமாவகே அரசு இந்த மனதில் இருந்த அறிந்து அவர் தன் தண்டனையை தாமே அளித்து கொண்ட நீலகண்ட செயலை கண்ட அரசன் அவர் திருஷ்டாந்தத்தையும் தமது தவறையை நினைத்து வருந்துகிறான். அப்போது தீட்சிதர் அன்னை சந்நிதிக்கு சென்று பாடிதான் ஆனந்த சாகரம். 100 பாடலுக்கு மேலே இருக்குது ஆனந்த சாகரம். மீனாட்சி அம்மன் மேலே அவ்வளோ அழகாக பாடுறார். அம்மா இதாண்டியம்மா கதியை சொல்லிட்டு வெளியில் அதிகம் தெரியாதவாறு இருப்பினும் இவரது சாக்த குரு பரம்பரை என்றும் தொடர்கிறது. தமது அமைச்சர் பதவியை தொடர்ந்து இறுதி காலத்தில் அப்போ சொல்கிற ராஜா கிட்ட, இல்லை வேண்டாம், எனக்கு மந்திரி பதவி வேணாம், ஒன்றும் வேண்டாம், என்னை விட்டுவிட்டு பான்ற. அப்போ நான் பாண்டி நாட்டை விட்டே போகிறேன்ற. ராஜா நமஸ்காரம் பண்ணி, தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் இந்த எல்லையை விட்டு போகக்கூடாதுன்றான். அப்போ எனக்கு கோழி கூவாத இடத்துல எனக்கு இடம் வேணும்னு சொல்லும்போது பாலாமடையும் ஒரு கிராமம் இங்கே திருநெல்வேலியில் தாமிரபரணி நதிக்கு இடத்துல பாலாமடைன்ற கிராமத்தை கொடுக்குறான். அங்கே குஷேஸ்வரர், மங்களேஸ்வரி, மங்களாம்பிகைன்ற அம்பாள் 2மே கிழக்கு நோக்கு சன்னதி. அங்கே நிறுவி அங்கேயே சமாதி ஆகிறார் அவர்.
இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த நீலகண்ட தீட்சிதர் சரித்திரம் சொல்லும்போது, எங்கள் செகண்ட் நான் வந்து 3rd மெயின் ரோடில் இருக்கேன். 2வது மெயின் ரோடில் கடைசி வீட்டுக்கு 2வது வீடு அது. மங்களேஸ்வரி ஒரு வீடு இருந்தது. அவள் வந்து நீலகண்ட தீட்சிதருடைய பரம்பரையில் வந்து 11வது தலைமுறை பாருங்க. அவள் அந்த காலத்திலேயே பெரிய பெரிய வெள்ளி பாத்திரங்கள், ஈய அடுக்கெல்லாம் 1 அடி 1.5 அடி அடுக்கே இருக்கும் ஈயத்திலேயே. இந்த ராஜ பரம்பரையில் வந்தவா இல்லையா, அந்த ஒரு பாட்டி இருந்தா வாத்தில், நல்ல நல்ல ஆண்டவா, பட்டு தான் கட்டுவா, அது மாதிரி தான் இருந்தா. அப்புறம் வீடை விற்றுட்டு போயிட்டா கடைசியில். இங்கே ஜிகே ஒருத்தர் இருந்தார், அப்புறமா தம்பி குமார் இருந்தார், அப்புறம் நாவலூர் போயிட்டா, அப்புறம் எங்கே போயிட்டான்னு தெரில. அந்த வீடு பார்க்கும்போதெல்லாம் ஞாபகம் வரும் எனக்கு. நீலகண்ட தீட்சித வம்சத்தில் பிறந்தவர், பாரத்வாஜ கோத்திரம் அவள், சாமவேதம். அவள் வந்து இந்த வம்சத்தில், அதாவது நல்ல வம்சத்தில் பிறந்திருக்கணும். இங்கே சொல்லும்போது ஒன் திங் ஐ வாண்ட் டு டிபேட் ஃப்ரம் சப்ஜெக்ட். பரமேஸ்வரியும் பார்வதியும் கைலாசம் வந்து பேசிட்டு இருக்கா. அப்போ பரமேஸ்வரன் சொல்கிறா பார்வதிக்கிட்ட, எனக்கு வந்து பாலாத்தங்கரையில் போய் பிறக்கணும் ஆசையாக இருக்குது. பரமேஸ்வரனே சொல்கிறது அது. அப்படியே கேட்டுக்கிறா பார்வதி. ஸோ பாலாத்தங்கரையில் போய் பாலாத்தங்கரையில் அப்பைய தீட்சிதர் அவதரிக்கிறார் வருது. அப்பைய தீட்சிதர் தான் முன்னாடி. அப்பைய தீட்சிதரோட தம்பி வைத்த பேரன் தான் நீலகண்ட தீட்சிதர். ஸோ பரமேஸ்வரனே வந்து அப்பைய தீட்சிதர் அவதாரம் பண்ணான்னு சொல்லிட்டு சிவலீலாமிருதமும் சிவலீலை ஒரு புக்கு இருக்குது, அதில் போட்டிருக்கு. அதில் பரமேஸ்வரனே சொல்கிறார், கைலாசத்தில் பார்வதி சொல்லி, நான் விருத்தஷீரன் நதின்ற புதிய பாலாறு, அந்த அந்த நதியில் பாரத்வாஜ கோத்திரத்தை பிறக்கணும்னு சொல்கிறார் பரமேஸ்வரன். அது பிரகாரம் பிறந்தவர் தான் அப்பைய தீட்சிதர். அப்பைய தீட்சிதருடைய தம்பி வைத்த பேரன் தான் நீலகண்ட தீட்சிதர். இவெல்லாம் வந்து ரொம்ப உயர்குல தோன்றர்கள். இவெல்லாம் அம்பாளை நேரத்து பேசினவா, சும்மா இல்லை. மதுரையில் மீனாட்சி நீலகண்ட தீட்சிதருக்கு 2 கண்ணு கொடுத்துட்டா அவருக்கு. மதுரை விட்டு காலி பண்ணும்போது ஹி காட் பேக் போத் ஐஸ். அப்போ எழுந்த அந்த ஆனந்த சாகரன்ற நூல், முதல்ல ஆனந்த சாகரம் படிச்சுலாம் பார்த்தப்ப 100 பாடலுக்கு மேலே இருக்குது. ஸோ கண் வந்துடுது அவருக்கு. இப்பயும் அவருடைய குரு பூஜை நடக்கிறது, திருக்கல்யாணம் நடக்கிறது, அவள்லாம் போவா இங்கேருந்து வருஷம். எனக்கு கூட ரொம்ப ஆசை போய் பார்க்கணுன்ட்டு. ஒரே ஒரு தெரு தான் அக்ரஹாரம். அதில் கடைசியில் இந்த கோவில் இருக்குது. பிரம்மாண்ட கோவில் சொல்ல முடியாது, நீலகண்ட தீட்சிதரால் கட்டப்பட்ட கோவில். இதில் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீலகண்ட தீட்சிதர் அப்பேற்பட்ட திருஷ்டாந்தத்தை சொல்லக்கூடியவர். முன்னாடியே திருமலை நாயக்கர் வந்து தன்னுடைய 7 மனைவியர்கள், பட்டத்துமார்கள் 7 பேர் அவருக்கு. இந்த 7 மனைவியோடு இருக்க மாதிரி இருக்க சிலையெல்லாம் இந்த புதுமண்ட தூணில் இருக்குன்னு சொல்லப்படுறது. அதில் மெயின் பட்டத்தரசி அவரோட தொடையில் இதுதான் வந்து இந்த பின்னமாறுது. அப்போ என்ன சொல்கிறார் அவர், அங்கே ராணிக்கு இயற்கையாக மச்சம் இருக்குது, அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நீ எத்தனை தடவை செதுக்கினாலும் அப்படியே ஆகுன்றார் அவர். அதனால ராஜா கோவம் வருது. இது எப்படி தெரியறதா, பொண்டாட்டி நம்ம தொடையில் மச்சம் இருக்குது, இவருக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி. அது ஒரு கதை அவர் சொல்லுவாள். ஹவு ஃபார் டிஸ்டோ தெரியாது. அவர் நீலகண்ட தீட்சிதர் வந்து ராஜாவோட பெட்ரூம் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் இது ஒரு தடவை அவள் பொண்டாட்டி பட்ட மகிழ்ச்சி வந்து வெடிச்சுன்னு தூங்குறாவோ, புடவை விலகிது கூட தெரியல அவளுக்கு. அப்போ ஒரு பெண்மணியை முழங்காலுக்கு மேலே பார்த்துட்டான்னா 100 தடவை ஓ நம சிவாய சொல்லணுன்னு இருக்கு. அந்த மாதிரி சொன்னோம். அப்பா பார்த்துருக்கலாமோன்னு ஒரு கேஷியம் அது. நான் அப்படி தேவையே இல்லை. இந்த சாமுத்திரிகால அவர் சொல்கிற தலைமைச் சிற்பிகிட்ட சொல்லும்போது நீலகண்ட சொல்கிற சாமுத்திரிகா லட்சணப்படி அந்த அம்மாவுக்கு அங்கே வந்து மச்சம் இருக்கணும்னு தான் சொல்கிறார் இந்த டிஸ்கஷனில். அப்போ ஏற்பட்ட மகான் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் திருப்பணி, புதுமண்டப நிர்மாணம் ஆகியனவை 1626 துவங்கப்பட்டு 1633 வரை கிட்டத்தட்ட 7 வருஷ காலம் நடக்கிறது. ஸோ அதே மாதிரி ஏகபாத மூர்த்தின்னு ஒரு சிலர் உள்ள
அது வைஷ்ணவாலாம் அப்ஜெக்ட் பண்ணுறா. ஏன்னா ரெண்டு பக்கத்தில் பிரம்மாவும் விஷ்ணுவும் இருக்க மாதிரி இருக்கும். நடுவில் சிவன் வந்து தனது வழக்கால ஊனினா மாதிரி ஏகபாத மூர்த்தி, அது வந்து கூடாதுன்ற மாதிரி அப்ஜெக்ட் பண்ணுறா. அப்போ வந்து சைவாளுக்கெல்லாம் ஹெட்டாக நீலகண்ட தீட்சிதரும், வைஷ்ணவாளுக்கு ஹெட்டாக வந்து சைவர்களுக்கு ஐயா தீட்சிதர் நீலகண்ட தீட்சிதரும், வைஷ்ணவர் சார்பாக அப்பா தீட்சிதர் என்ற தலைமை செய்தனர். விவாதத்தின் முடிவு இறுதியில் சிவோத்கர்ஷமும் ஸ்தாபிக்கப்பட்டு ஏகபாத மூர்த்தியின் சம்பவம் நாட்டப்பட்டது. புது மண்டபத்தில் நடுவரிசை தூண்களில் மதுரை நாயக்கரின் சிலைகள் அமைக்கப்பட்டன. அவைகளில் ஒரு சிலை தன் திருமலை நாயக்கர் 7 பத்தினியுடன் திருமலை நாயக்கர் அமைக்கப்பட்டார். கழுத்தச்சன் அரசனின் அனைவரில் மூத்தவளான பட்டத்து அரசியின் சிலையை செதுக்கிக் கொண்டிருந்தான். அவ்வுருவத்தில் தொடையில் சில்லு பெயர்ந்து விட்டது. சிலை பின்னமாகிவிட்டது என்ற கருதி சிற்பி வேறு சிலை செய்ய முடிய தீட்சிதர் சொல்கிறார், நீ எத்தனை தடவை பண்ணால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறார். ஸோ இது 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 ஒன்று இருக்குது. ஏகபாத மூர்த்தியில் இஸ் ஒன்லி ஏபிள் டு பின். ஸோ நீ வந்து நல்ல சிற்பி தான் நீ, ஆனால் வந்து சாமுத்திராஷ்டப்படி ராணிக்கு அங்கே தான் மச்சம் இருக்குன்னு சொல்லிடுறாரு அவர். இந்த உத்தம ஸ்ரீ லட்சணம் பொருந்திய மகாராணிக்கு சாமுத்திரிகா லட்சத்தின்படி அவ்விடத்தில் ஒரு மச்சம் இருக்க வாய்ப்புண்டு. ஆகையால் நீ அப்படியே வைத்து விடு என்று சொல்லி அந்த சிலையை இப்பயே பார்க்கலாம், பின்னத்தை பார்க்கலான்றா. அரசன் தாம் தன் செய்த தவறால் தீட்சிதர் கண்களை இழந்ததையும் பின் தேவியின் அருளா அவற்றை அவர் பெற்றதையும் அறிந்து கொண்டு மிகவும் பச்சாதாபம் அடைந்து அவர் சந்தைக்கு ஓடி வந்து மன்னிப்பு கேட்குறான். அவர் வேணான்றார், இனிமேல் உங்கள்கிட்ட வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறார். இவர் சீடரான ராமபத்ர தீட்சிதர் ஒருத்தர். அவர் அம்பிகையின் அவதாரம் என்றே சொல்கிறார். அதுபோல அவருடைய ஆனந்த சாகர சபை பற்றி குறிப்பிடும் போது இதற்கும் தேவி பிரத்யட்சமாகவில்லை என்றால் தேவியே இல்லை என்று சொல்லிவிடலாம் என்று கூறுவார். இந்த கவிதையின் முற்பாதியில் தான் ஆயுள் முழுவதும் கற்றதும் ஆச்சரித்ததும் ஒன்றும் பிரயோஜனம் என்று கூறிவிட்டு தனக்கு தேவியிடம் சரணாகதியே கதி என்று உணர்த்துகிறார். ஸோ அந்த மாதிரி லயிச்சு பண்ணியிருக்கார் ஆனந்த சாகரத்தை. ஸோ இந்த ஆனந்த சாகரம் நூற்றுக்கணக்கான பாடல்கள் இருக்குது. அதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் டு டேக் அவர்ஸ் டுகெதர். பாலாமணிக்கு மற்றொரு பெயர் நீலகண்ட சமுத்திரம் பேர். இந்த பெயர் வர காரணம் இங்கு வாழ்ந்த ஸ்ரீ நீலகண்ட ஈஸ்வரர், இவர் மதுரையான திருமலை நாயக்கர் மந்திரியாக இருந்தவர். அது ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம. நீலகண்டமகி அதிஷ்டானத்திற்கும் சதாசிவ பிரம்மேந்திர அதிஷ்டானத்திற்கும் ஸ்ரீ சாரதா பீடாதிபதியான சங்கராச்சாரியார் வருகை தந்து பூஜித்து நமஸ்கரித்து செல்வார்கள். மார்கழி மாத சுக்லபட்ச அஷ்டமியில் நீலகண்டமகிக்கு ஆராதனையும் ஜெயந்தியும் இன்று வரை வெகு சிரத்தையாக நடந்து கொண்டு வருகிறது. ஸ்ரீ சிங்கேரி ஜெகத்குருவின் ஸ்ரீமுகம் கொண்டு ஆதி பாலாமடையில் ஸ்ரீ சிங்கேரி ஸ்ரீமுகம் கொண்டு சங்கர பகவத்பாதாளுக்கு ஒரு மடம் ஸ்தாபித்து
ஆதிசங்கரரை அதில் பிரதிஷ்டை செய்துள்ளனர். சிங்கேரி ஜெகத்குருவே இந்த மடத்திற்கு 1992 கும்பாபிஷேகம் செய்வித்தார். இங்கு ஒரு மேல்நிலை பள்ளி உண்டு. கிராம மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குழாய் வசதி, குடிநீர் வசதி, தொலைக்காட்சி, தொலைபேசி போன்றவை எல்லா வீடுகளிலும் உண்டு. இங்கு பூஜை செய்யும் பட்டர் இங்குள்ள வயோதிகர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்து உதவுவார். கிராம மக்கள் திடீர் விருந்தை சமாளிக்க ஒருவருக்கொருவர் உதவுவார்கள். 27 வருஷ காலம் இங்கு வாழ்ந்த ஸ்ரீ கிருஷ்ணய்யர் தம்பதி தங்கள் ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்க்கையை நிரம்பி கூறுகின்றனர். இந்த மாதிரி இடத்துக்கு போனோம். நம்ம லீவு நாள்லாம் கிடைச்சா பாலாமடையாடும் இடத்துக்கு போய் எப்பேற்பட்ட மகான்கள் வாழ்ந்த தமிழ்நாடு இது. ஸோ அதெல்லாம் தரிசனம் பண்ணாலே நம்ம பாவங்கள்லாம் விலகும் சொல்லப்படுறது. ஆனந்த சாகர நூல் வந்து ரொம்ப 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 வசதியாக சொல்லியிருக்கு. சமஸ்கிருதம் தான், தமிழில் இது சமஸ்கிருத பாடல் தான். 112 பாடல்கள் மேலே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் வி ஆர் ரிகாலிங் நீலகண்ட தீட்சரவர் அப்பைய தீட்சருடைய தம்பி வயிற்று பேரன். ஸோ 8 வயசு குழந்தையில இருக்கும்போது அவ்வளோ ஞானியாக இருந்திருக்கார் அவர். அப்பைய தீட்சிதர் யார்? பரமேஸ்வரோட அவதாரம். அவர் எப்படி பிறந்தார்? சின்ன பொம்மப்ப நாயகனோட சபையில் இருந்த ஒரு அங்கே மந்திரியாக இருந்தார். அவர் வந்து இதுக்கு பாலாத்தங்கரையில் இதுக்கு போவாராம், சந்தியானம் பண்ணுறதுக்கே பல்லக்கில் போவார்னா பாருங்க எவ்வளோ இதுவாக இருப்பார். அப்போ பாண்டி ஆடிட்டு ஒரு பொண்ணு பாண்டி ஆடிகிட்டே இருக்க தெருவில் அந்த பல்லக்கு பின்னாடி ஓடுறது. ஓடி போய் பாலாறு கரை புரண்டு ஓடுறது. அந்த நேரத்தில் வந்து அதை போய் கேட்குறது, 12 வயசு பொண்ணு அது, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்றது. அவருக்கு வயசு ஆகிடுது, கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்குது அவருக்கு. ரங்கராஜத்வரின்னு பேர். அப்புறம் வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் மாட்டேன்னு சொன்னால் தண்ணியில் குதிச்சுவேன், எங்கள் தாத்தா வந்து ஒரு கடவனுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி புக் பண்ணியிருக்க, எனக்கு பிடிக்கல அப்படின்றது. சரின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் சொல்லாமல் ராஜாட்ட சின்ன பொம்மப்ப நாயகர்கிட்ட கொண்டு விடுறாரு. ராஜாவை பார்த்து அவள் ஒய்ஃபை கூட்டின்னு வந்து அவள் பர்மிஷனோட இந்த பொண்ணுக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அந்த அவள் பேர் வந்து துட்டாம்பிகான்னு பேர், பெரிய பிராட்டின்னு பேர். ஐயங்காரத்த பொண்ணு. இவர் ஐயர், ஸ்மார்த்தர். இத்தனை 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை நான் சொல்கிறது. அந்த துட்டாம்பிகாவுக்கு பிறந்த அந்த ஐயங்காரத்து பொண்ணுக்கு பிறந்த பிள்ளைதான் அப்பைய தீட்சிதர். ரங்கராஜத்வரிக்கும் இந்த துட்டாம்பிகாவுக்கும் பிறந்த குழந்தை அப்பைய தீட்சிதர். இதெல்லாம் எதுக்கு சொல்ல, அந்த காலத்தில் வந்து வித்தியாசம்லாம் பார்க்கல. அவள் அதாவது நற்குடி தோன்றது தான் பார்த்துருந்தா தவிர இது சைவ வைஷ்ணவ பேதம் அந்த அளவுக்கு இல்லை. ஆர்கியூலாம் பண்ணிட்டு இருப்பா தவிர கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கு அந்த காலத்தில். அப்பைய தீட்சிதர் வரலாறே ஒரு வந்து ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அதை இதை சொல்லி நீலகண்ட தீட்சை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ ஏற்பட்ட மகான நிறைவு கூறுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோட இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். ஆனந்த சாகர டைம் இருந்தால் படிங்க. நமஸ்காரம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.